நிறைய நேரங்களில் லைஃப்பில் நல்லா போயிட்டுருப்பாங்க ஒரு இடத்துக்கு, அங்கே அவங்களுக்கு போக பிடிக்காது, என்னன்னே தெரியாது, அவங்களால அங்கே ஏற்றுக்க முடியாது. அங்கே நடக்கிற சூழல்லாம் எல்லாமே பிளான் பண்ணியே நடக்கிற மாதிரி தெரியும். இவங்க மனசு கஷ்டமாக இருக்கும், அங்கே இருக்கவே முடியாது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற அரசியல், பாலிடிக்ஸ் அப்படின்வாங்க. அரசியல் நல்ல விஷயம் தானே, பாலிடிக்ஸ் நல்ல விஷயம் தானே, நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம், வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆனால் சில பாலிடிக்ஸ் உண்மையாகவே ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்க, அது உண்மையாகவே உடைக்குது. அந்த மாதிரி சில பாலிடிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஆஃபீஸ் நடக்கிற உன்னோட பாலிடிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாலிடிக்ஸ் எப்படின்னா, நல்லா போயிட்டுருப்பீங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க. ஏற்கனவே அந்த பொசிஷனில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் யோசிக்கிறது அவங்களோட பெட்டராக இருந்தால் பிடிக்காது, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசலன்னா பிடிக்காது, இல்லை அவங்களுக்கு நீங்கள் அடிமையாவோ, இல்லை அவங்களுக்கு ஓகே சொல்கிற மாதிரியோ, இல்லை அவங்களுக்கு எஸ்பாஸ் சொல்கிற மாதிரியோ நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காது, புதுசாக வித்தியாசமாக யோசிச்சா பிடிக்காது. அந்த இடத்த கஷ்டப்பட்டு உருவாக்கணுங்களுக்கு திடீர்னு அவங்க இடத்துக்கு நீங்கள் எடுத்துறீங்களோ நினச்சா அவங்களுக்கு பிடிக்காத போயிடும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதான் பேசுகிறோம். இப்போது எப்படின்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நடக்கும்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வி. ஏன்னா ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று, உங்களுக்கு அது வேணுமா வேணாமா. இப்போ யாரோ எனக்கு அரசியல் பண்ணுறாங்க, இல்லை பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, நான் போகணும்னு நினைக்கிறாங்க, அங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்னொரு சூப்பரான ஒரு களம் உங்களுக்கு இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் உள்ளேயே இருந்து நீங்கள் இதை ஜெயிச்சுட்டு அப்புறம் வெளியே வர்றது வேற, இந்த சிச்சுவேஷன் நடக்கும் போதே வெளியே வர்றது வேற. நான் உண்மையாகவே இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயே எனக்கு வேணாம், எனக்கு அரசியல் பிடிக்கல, எனக்கு இவங்க என் ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறாங்க, எனக்கு அது பிடிக்கல, இவங்க ஆங்கராக இருந்தாங்க, நான் ப்ரொடியூசராக இருந்தால் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்கல, அவங்க அந்த ரோல்லேருந்து இந்த ரோல்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சி என்ன வேணாலும் சண்டை போடலாம். ஆனால் விட்டுட்டு வெளியே வரவங்கள தான் உண்மையாகவே இந்த உலகம் தோத்தவங்களாக கதை கட்டும், தோல்வியாக பார்க்கும். சரி பண்ணிவிட்டு அந்த சிச்சுவேஷனை வெளியே வர சூழல் இல்லைன்னா நிச்சயமாக வெளியே வந்து தான் ஆகணும். அது அவங்களோட விருப்பம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உள்ளே இருக்கும் போது எதெல்லாம் பாலிடிக்ஸ் எப்படி இதை சமாளிக்க போகிறோன்ற அந்த டிஸ்கஷன் தான் நம்ம வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் பேசும்போது நிறைய நம்மளை சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணுறோம். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கூட ரொம்ப சிரித்து ஒரு மனுஷங்க கொஞ்சம் அப்நார்மலாக பேசுகிறாங்கனாலுமே அங்கே ஏதோ உங்களுக்கு சம்பவம் நடக்க போகுது, உங்களை ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்கன்ற நிறைய நேரங்களில் இது ஒரு அர்த்தமாக மாறிடுது. ஏன்னா இப்போ ஆரம்பத்துலேருந்து சிரித்து பேசுகிறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை, அது அவங்களோட இயல்பு. ஆனால் ரொம்ப நார்மலாக இருந்தவங்க திடீர்னு ரொம்ப க்ளோஸாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, நம்மள நல்வழி அவங்க படுத்த போகிறதில்ல, ஏதோ ஒரு தீமையான வழியை நமக்கு சூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைமும் ஒருத்தரை காலி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு பேராசை காட்டுவாங்க. எப்படின்னா, இந்த சம்பளமா, இந்த வேலைக்கு நீங்கள் இவ்வளோ சம்பளமா, இதுக்கு போய் இது அதுன்னு சொல்லி உங்களுக்கு ஆசையை காட்டுவாங்க, பேராசை காட்டுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை எப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வளர்க்கணும் நல்லாவே தெரியும். நீங்கள் முதலாளியோடையோ இல்லை ஓனர்கிட்டையோ இல்லை அங்கே யார் ரொம்ப கீ பர்சனோ அவங்க பார்வையில் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் உழைப்பாளின்றதை படுற மாதிரியான செயல்கள் பண்ணால் போதும். அதை தவிர நீங்கள் எதுவுமே அதிகம் பண்ணிக்க வேணாம். இந்த இம்மிடியட் மேனேஜர், இம்மிடியட் பாஸ் நிறைய டைமில் நீங்கள் நல்லா பண்ணால் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க, அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க. திடீர்னு செய்கிறவங்க யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ உங்ககிட்ட உங்களோட பெருமையை ரொம்ப பீத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்க இல்லை ஆசைப்பட்டீங்கன்றது அதையே நெகட்டிவாக வெளியே பேசுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஒன்று, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்தை யார்கிட்டயா சொல்லணும், உங்களுக்கு மனசு ஏதோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட அந்த பிரச்சனை நடந்திருக்கோ அவங்ககிட்டே நீங்கள் பேசிடலாம், இல்லை அதை மறந்துடலாம். இது ரெண்டு தான். ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற வலியை, வேதனையை, ரொம்ப நேர்மையான வலியாக வேதனையாக கூட இருக்கலாம் பாது, அதை நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த சிரித்து பேசுகிறாங்களே இவங்க உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்காக இந்த மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசார பேசுவீங்க. அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அதே மாதிரி பேசிட்டு மறுநாளே நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த மனுஷன் மேலே கோவம்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் அதை கோவத்தை பெருசாக்கி, எப்படி கோவக்காவா தம்மா தூண்டு இருக்கும், அதை பூசணிக்காவாக்கி, பூசணிக்காய் தம்மா தூண்டு இருக்கும், அதை அப்படியே ஒரு பெரிய மரமாக மாற்றி அந்த மரமை அப்படியே பெருசாக்கி அந்த மரத்தை எப்படி எரித்து கொளுத்தி சாம்பலாக்க முடியுமோ அதில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இவங்க எல்லாரும். இந்த மாதிரி உறவுகள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க லைஃப்பை மட்டும் இல்லை, அடுத்தவங்க லைஃப்பை பரபரப்பாக ஆக்கி பார்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதே சமயம் அவங்க ரொம்ப சாதுரியமாக இந்த தச்சுப்பாங்க, இதை ஆயுதமாக மாற்றிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், வளர்ந்துட்டு போங்க. நீங்கள் வளரணுன்றதுக்காக ஏங்க இன்னொருத்தரோட குடியை கெடுத்து, இன்னொருத்தரோட பேரை கெடுத்து, இன்னொருத்தரோட பொசிஷனுக்கு எடுத்து நீங்கள் வளரணுமா அப்படின்ற கேள்வி கேட்கலாம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், வேற வழி இல்லை, இது கலியுகம். இங்கே ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு 100 பேர் அப்ளை பண்ணுறான், 1,00,000 people அப்ளை பண்ணுறான், 1 கோடி people அப்ளை பண்ணுறான். உள்ளே போனதுக்கப்புறம் சில பேருக்கு தான் வளருவாங்க, ஒரு பொசிஷன் தான் இருக்கும், 2 பொசிஷன் தான் இருக்கும். சில பேரை
கீழே தான் வச்சுருப்பாங்க. அந்த ஏறணும்னு நினைக்கிறவங்க கீழே ஏறும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தனை படுக்க போட்டு முதுகில் தான் ஏறி உட்காரணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு வழியெல்லாம் நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா, நிறைய நேரத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, பயப்படுவீங்க, இல்லை அவங்ககிட்ட வாய் கொடுக்க மாட்டீங்க, இல்லை அவங்ககிட்ட பேச மாட்டீங்க, இல்லை ஒதுங்கிடுவீங்க. இது தப்புங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஒரு கத்தியோட கூர்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது அதை எடுத்து எதாவது கட் பண்ணி பார்க்கணும், இல்லை கையை வச்சு கொஞ்சம் தடவையாவது பார்க்கணும். லைஃபே அப்படிதான். ஒரு மனிதர்களோட எண்ணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் உரசி தான் பார்க்கணும், பழகி தான் பார்க்கணும். விலகிட்டீங்க அப்படின்னா இதை விட பெரிய டேஞ்சரான பர்சன்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, போய் அழிஞ்சு போயிடுவீங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் வர இந்த குட்டி குட்டி சேலஞ்சஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். நீ என்ன காலி பண்ணணும்னு நினைக்கிறியா, நான் இங்கே எப்படி வளர்ந்து கட்டுறேன்னு பாரு, உன்னை விட நான் சூப்பராக வளர்ந்து கட்டுறேன்னு பாரு. நீங்கள் ஆரம்பத்தில் அதே ஜியோ டெக்னிக் தான். லைஃபே அப்படி தான். நீங்கள் உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா உங்கள் மார்க்கெட் ஹிட்டு, இல்லைன்னா ஃப்ளாப்பு. எல்லாருமே என்ன பண்ணணும், புதுசாக ஜாயின் பண்ணாலும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்ணணும், உங்கள் புதுசாக உங்கள் திறமையை அப்ஸ்கேல் பண்ணணும். புதுசாக வரவங்க என்ன பண்ணணும், புது விஷயங்களை எடுத்துக்கிட்டு பழைய அந்த மெச்சூரிட்டி உங்ககிட்ட வச்சுக்கணும். எல்லாமே நம்ம நினச்சிப்போம் நம்மளை யாரும் வாட்ச் பண்ணலன்னா, எல்லாத்தையும் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் நீ ஒழுக்கமாக நேர்மையாக கொடுத்த டைமில் உன்னோட பெஸ்ட்டு வேற வேற என்னென்ன இருக்குன்னு தேடி பார்த்து நீ முன்னேறணும்னு நினச்சி ஆசைப்பட்ட அப்படின்னா நீ வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆயிடுவேன். இல்லை நான் ஓபி அடிப்பேன் அப்படின்னா சின்ன சின்ன பாலிடிக்ஸுக்கும் நீ பயந்து வெளியே வந்து தான் ஆகணும். இல்லை நான் இந்த பாலிடிக்ஸ்லாம் உடச்சி தவிர்க்க போகிறோம் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னென்னா யார் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீ இணைஞ்சு தான் ஆகணும். இணைஞ்சு தான் அதை சரி பண்ண முடியும், பிரிஞ்சு சரி பண்ணவே முடியாது. ஒருத்தரை நீ ஹேண்டில் பண்ணணும்னா அவங்கக்கிட்டே ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். அன்பால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பு வைங்க. ஆனால் என்னென்னா நான் எவ்வளவோ அன்பு வச்சா அவங்க எனக்கு அன்பு வைக்கலன்னு சொல்லாதீங்க. நான் இப்போயே சொல்கிறேன், நீங்கள் நேர்மையான அன்பு வைங்க அந்த நபர் மேலே. இருந்தாலும் அந்த பர்சன் உன்னை காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா நீ எதுவுமே பண்ண வேணாம். அப்போ திஸ் ஸ்கை ஒன் டே வி ஆல் வில் டை. ஒன்று எல்லாரும் ஒன்று தான், மேலே தான் போக போகிறோம். இது சும்மா இந்த இடம் உண்டு, இந்த இடம் உண்டு, இவன் பெரிய ஆள் அவன் பெரிய, எல்லாம் சும்மா கட்டுக்கதை. எல்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. மேலேருந்து ஒரு ஆப் அடிக்கும் போது எல்லாருக்கும் வாழ்க்கை புரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, உன் செயலை பண்ணு. விட்டுட்டு ஓடி வந்துட்டேன்னா நீ தான் தப்பு குற்றவாளின்றுவாங்க, நீ திருடிட்டுன்னுவாங்க, உனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இவர் இந்த டேட்டாவை திருடிட்டு போயிட்டாரு, இதை பண்ணிட்டு போயிட்டார். நீ நேர்மையாகவே இருந்தாலும் உன்னை குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து அவங்களுக்கு என்ன தண்டனை உன்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா நீ வாழ்ந்து முன்னேறி பெரிய இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் மாறிடலாம். அது இல்லை. ஆனால் இந்த விஷயத்துக்காக பயந்து வெளியே வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல உன்னோட ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். வளர்த்துக்கும். என்ன வளர்த்துக்கணும்? இதுக்கு சகிப்புத்தன்மை. என்ன பண்ணோம்? VMS². வெக்கமானோ சூடு சொர்ண. ஞாபகம் வச்சுக்கோ. VMS². வெக்கமானோ சூடு சொர்ண. இது எதுவுமே இருக்கக்கூடாது. வெக்கமான சூடு சொர்ணம் என்னதுன்னா ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணாத. பார்த்துக்கோ. நான் டைம் வரமோ எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் ரியாக்ட் மட்டும் பண்ணாத. கூலர் பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், டைம் வர வர பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு நாள் வரும், சரியா? யானைக்கு ஒரு நாள் வந்துச்சுன்னா பூனைக்கு ஒரு நாள் வரும், பாகனுக்கு ஒரு நாள் வந்தால் யானைக்கு ஒரு நாள் வரும். மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். வெஸ்ட்டுக்கு ஒரு நாள் வந்தால் ஈஸ்ட்டுக்கு ஒரு நாள் வரும். இது மாறி மாறி வரும். யார் யாரெல்லாம் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ இந்த அனுபவத்தை கொடுக்குறோன்னோ ஒரு நாள் அனுபவிக்கிற டைம் வரும். அப்போ வாழ்க்கை மாறும். அதற்கு என்ன பண்ணுவோம்? நிதானமாக இருக்கணும். ஐயோ இந்த வேலை வேணான்னு வந்துடுறேன், நாளைக்கு கல்யாணம் ஆனோன்னா பொண்டாட்டி விட்டு ஓடி வந்துடுவேன். பொண்டாட்டி சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன்? இந்த அடுத்த பொண்டாட்டி இதோட மோசமாக இருக்குமே, என்ன பண்ணுவேன்? இப்போ இந்த வேலை சரியில்லை, எங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஓடி வந்துடு. இந்த உலகமே கிவ் அண்ட் டேக்கில் தான் இயங்குது. நீ என்ன கொடுக்குற, நான் என்ன உனக்கு கொடுக்குறேன், இதில் தான் உலகமே இயங்குது. உன்னை கொடுக்குற இடத்துலவே உன்னை எடுக்கிற இடத்துல எவனுமே வரமாட்டான். நீ கொடுக்குற இடத்துல இரு, நீ கெத்தா நெல்லு, உன்கிட்ட நிறைய சரக்கு வச்சுக்கோ, நான் தான் கொடுக்குற இடத்துல உன்னை எடுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டான், ஆனா உன்னை ஜெயிக்கணும்னு நினைப்பான். அப்போ என்னை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனா நீ முதல்ல மாறு. இந்த சில்லற சண்டையெல்லாம் போயிட்டு சில்லறே ஆயிடாத, புரியுதா? நீ அங்க இருக்கணும், இங்க சண்டை போட்டு இங்க நின்னுடாத. அங்க நீ போனோம்னா இதை கண்டுக்க கூடாது. இங்க சண்டை போட்டோன்னா அங்க போறதுக்கான தகுதி இழக்கிற. இங்க சண்டை போட்டோம்னா இங்க தான் வர முடியும், இல்ல இதுக்கு சமமா வேற எங்கேயா போய் சண்டை போட முடியும். ஆனா அங்க போனோம்னா இங்க சண்டையே இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? வருவதை ஏற்றுக்கொள், வருவதை தாங்கிக்கொள், வருவதை சகித்துக்கொள், வருவதை அனுபவித்துக்கொள். அக்செப்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ அண்ட் தென் செட் யூர் ட்ரெண்ட். உன்னோட டேலண்ட் ஏற்று, உன் ஸ்கில்லை ஏற்று, உன்னோட உழைப்பை ஏற்று, உன் மாசை ஏற்று. அதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாய்ஸ் வரும் பாரு. குரல் சொன்னால் எப்போ வாய்ஸ் வருமோ அப்போ தான் நீ வாய் திறக்கணும்.
அதுக்கு முன்னாடி வாயை திறந்தா என்ன ஆகிடும்? அடுத்தது முக்கியமான இடத்துல வாயை தரக்கூடாது இந்த உலகம். எங்கே பேசினா எப்போ பேசினா சரியாக இருக்குமோ அப்போ தான் பேசணும். தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ண, விட்டுட்டு ஓடி வராத, இருந்து சம்பவம் பண்ண, இறங்கி வேலையப்பார். நீ எங்கே வரணுமோன்றது அவங்க கையில் இருக்குது. இந்த குட்டி குட்டி சில்லறைங்களாமா நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுது. அங்கே இங்கே எல்லாம் நான் குழந்தைங்கன்னு நினச்சி எல்லாரையும் பாரு, யார் மேலும் உனக்கு கோவம் வராது. தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.